இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பெரிய அரசியல்வாதியோடைய வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டு வாசல்ல அசிஸ்டன்ட் அங்க ஒர்க் பண்றவங்க நின்னுகிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் சாரு தூங்கவே மாட்டாரு, என்ன இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆகியும் விடிஞ்சும் வெளியவே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வாட்ச்மேனும் தூங்கிட்டு இருக்காரு. என்னையா ஐயா இன்னும் வெளியவே வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஸ்பேர் கீ இருக்கும். அந்த கீயை யூஸ் பண்ணி வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போனா ஒரே ரத்த கலரியா இருக்கு. பாத்ரூம்ல அந்த அரசியல்வாதியை யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இவரை யாரு கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் விசாரிச்சு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதுதான் கதை. இதுல ஒருத்தர் ரெண்டு பேரு சஸ்பெக்டா காமிக்க மாட்டாங்க, எக்கச்சக்கமான பேரு இவரை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. இந்த படம் பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண உட்காரத்துக்குள்ள என் மண்டையே குழம்பி போச்சு மக்களே. எக்கச்சக்கமான சஸ்பெக்டா காமிக்கிறாங்க, பேரை கூட ஞாபகமே வச்சுக்க முடியல. போற போக்குல அதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்றேன். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ அந்த வாட்ச்மேன் உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அங்க அந்த அரசியல்வாதியை யாரோ கொலை பண்ணி போட்டுருந்தாங்க பாத்தீங்களா. அதை பார்த்துட்டு பயந்துட்டு வெளியே கத்திட்டு ஓடி வராரு. ஐயோ ஐயா இங்க விழுந்து கிடக்குறாரு, ஒரே ரத்தமா இருக்கு ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர அங்க இருக்கிற அரசியல்வாதியுடைய பிஏ வேலைக்காரமாவுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ள ஓடி போயிட்டு பாக்குறாங்க. பாத்ரூம்குள்ள யாரோ அவரை கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து 3 மாசத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. இறந்து போன அரசியல்வாதியுடைய பேரு தயானந்த ரெட்டி. அவருடைய அண்ணன் பையன் தான் 3 மாசத்துக்கு அப்புறம் நடந்த எலெக்ஷன்ல வின் பண்றாரு, சிஎம் ஆகுறாரு. சிஎம் ஆனவனே என்ன பண்ண போறாரு, முதல் கையெழுத்து என்ன போட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஃபேமஸான ஒரு பயங்கர புத்தி கூர்மை உள்ள ஒரு ஆபீசரை கூப்பிடுறாரு. அவங்க வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயின் இது வரைக்கும் கையில் எடுத்த எல்லா கேஸ்லயும் விசாரிச்சு குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலேயே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இறந்து போனது என்னுடைய சித்தப்பா மட்டும் கிடையாது, என்னுடைய அரசியல் ஆசானும் கூட. அவர் எப்படி இறந்து போனாரு, யார் அவரை கொலை பண்ணா அப்படின்ற விஷயத்த நான் எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கணும். முக்கியமா என் சித்தப்பா பொண்ணு பிரியாவும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறாங்க. எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எப்படியாச்சும் கண்டுபிடிங்க, அதான் உங்களுடைய முக்கியமான வேலை. உங்க டீமுக்கு யார் வேணுமோ நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் உடைய ஃபைலை கொடுக்கும் போது நம்ம ஹீரோயின் கிளம்பி சீஃபை பார்க்க போறாங்க. சீஃப் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம டிபார்ட்மெண்ட்ல இவ்வளோ சீஃப் ஆபீசர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஆபீசர்லாம் இருக்கும்போது சிஎம் உன்னை கூப்பிட்டு பர்சனலா இந்த கேஸை விசாரிக்க சொல்றாரு அப்படின்னா எனக்கே பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி லைட்டா கலாய்க்கிற மாதிரி தான் பேசுறாரு. அதை ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு ஆமா சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்போ கார்ல அந்த கிரைம் நடந்த அந்த ஸ்பாட்டுக்கு அந்த ஊருக்கு போறாங்க. போற வழியில இறந்து போன தயானந்த ரெட்டியை பத்தி அங்க இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட கேட்கும் போது அவரு ரொம்ப ரொம்ப நல்லவரு, இது வரைக்கும் அப்படி ஒரு நல்ல அரசியல்வாதியை என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது, யாரு போயிட்டு எந்த உதவி கேட்டாலும் டக்குன்னு பண்ணிடுவாரு. இப்போ இருக்க அரசியல்வாதியை வந்துட்டு பொதுமக்களால மீட் பண்ணவே முடியாது. எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்கும் போது மட்டும் வருவாங்க, மற்ற டைம்ல வரவே மாட்டாங்க. ஆனா இவரு அந்த மாதிரி கிடையவே கிடையாது. மக்கள் கூடவே இருப்பாரு, மக்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாரு, மக்களுக்காக சேவை பண்ணுவாரு. எப்ப வேணா ஒரு சாமானிய மனுஷன் போயிட்டு மீட் பண்ணலாம், யாரு என்ன கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம பண்ணக்கூடிய ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு போறாரு. அதுவும் இந்த அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் எக்ஸ் பிரிவு பாதுகாப்பு, ஒய் பிரிவு பாதுகாப்பு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களாம். இவருக்கும் பாதுகாப்பு தரேன் அப்படின்னும் போது மக்கள் பணத்தை நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணோம், நான் மக்கள் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்ன யார் என்ன பண்ண போறா, எனக்கு எதுவுமே ஆகாது, மக்களை என்ன பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதுகாப்பு கூட வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ஹீரோயின் ரியல் டைம்ல கிளம்பி அந்த வீட்டுக்கு போறாங்க. இப்போ கூட இருக்க போலீஸ் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போறாங்க. வீட்டுக்கிட்ட போனா இப்பதான் கேமராவே பிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இப்பதான் கேமராவை பிக்ஸ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பெட்ரூம்ல ஒரு பாத்ரூம் இருக்கும். அந்த பாத்ரூம்குள்ள தான் தயானந்த ரெட்டியோடைய டெட் பாடியை போலீஸ் முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. யாரும் வீட்டை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள வந்த மாதிரியே தெரியல மேடம். கதவையோ ஜன்னலையோ உடைச்ச மாதிரி எந்த விஷயத்தையும் போலீஸால கண்டே பிடிக்க முடியல. காலையில வாட்ச்மேன் போயிட்டு பார்த்திருக்காரு. பார்த்தா அவர் இறந்து கிடக்கிற விஷயத்தை பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அந்த வீட்டை அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாங்க. அந்த டைம்ல இறந்து போன அந்த தயானந்த ரெட்டியோடைய பொண்ணு பிரியா வராங்க. அவங்கள உட்கார வச்சு நம்ம ஹீரோயின் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க காலையில ஒரு 6:10 இல்ல 6:15 இருக்கும். அந்த டைம்ல தான் இறந்து போன தயானந்த ரெட்டியுடைய பிஏ வந்துட்டு இந்த பிரியாவுடைய புருஷனுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் குடும்பத்தோட வந்துட்டு மத்தியானமா இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க வெளியூர்ல ஸ்டே பண்ணிருக்காங்க போல. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது எல்லாமே பக்கா கிளீனா இருந்துச்சு. இது எப்படி சாத்தியம், போலீஸ் வந்துட்டு ஒரு கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரைம் ஸ்பாட்டையே பயங்கர பாதுகாப்பா பார்த்துப்பாங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கும் தெரியல, எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனா நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எல்லா உண்மையும் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயின். சரி, இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, இவ்வளவு பெரிய ஆள் இந்த வீட்டுல ஸ்டே பண்ணிருக்காரு, அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த வீட்டுல கேமராவே பிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சொல்லாம தயங்குறாங்க. அப்போ கூட இருக்க போலீஸ் ஒரு முக்கியமான உயரதிகாரி கால் பண்ணிருக்காரு, வாங்க வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, எஸ்கியூஸ் மீ நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. வெளியே போயிட்டு பார்த்தா எந்த அதிகாரியும் ஆளக்கானோ, எங்கேயா அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல மேடம் அந்த கேமராவை பத்தி கேட்டீங்க இல்லையா, அதை சொல்லலாம் அப்படின்னு தான் உங்களை வெளியே கூட்டிட்டு வந்தேன். ஆக்சுவலா இறந்து போன தயானந்த ரெட்டிக்கு எக்கச்சக்கமான பொண்ணுங்க கூட கனெக்ஷன் இருக்கான். அந்த பொண்ணுங்க அடிக்கடிக்க வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அப்படி வந்துட்டு போகும்போது பொண்டாட்டி பிள்ளைகிட்ட மாட்டிக்கூடாது, ஃபேமிலிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னா யாரு சொல்லியும் கேட்காம அந்த கேமராவையே ஃபிட் பண்ணாம இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் பெரிய அரசியல்வாதி, இந்த விஷயம் பொண்ணுங்களை கூட வந்து கசமுசா பண்றாரு அப்படின்ற விஷயம் கேமரால மாட்டி அதை எவனாச்சும் லீக் பண்ணிட்டான் அப்படின்னா அரசியல் ரீதியாவும் பிரச்சனை வரும் அப்படின்னா மாட்டலையா. இந்த ஆளு கேமரா மட்டும் மாட்டி வச்சிருந்தாரு அப்படின்னா இந்த கேஸ் ஒரு சப்ப கேஸா எப்பயோ முடிஞ்சு போயிருக்கும். இப்ப நமக்கு பெரிய தலைவலியா மாறி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே ஸ்டேஷன் போறாங்க. அங்க நம்ம ஹீரோனுடைய டீம்ல ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் இருக்காரு. இவரு இதுக்கு முன்னாடியே நிறைய கேஸ்ல ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு, நிறைய கேஸ தனியாவும் சால்வ் பண்ணிருக்காரு. ஒரு திறமையான போலீஸ் அதிகாரி. நீங்க இந்த டீம்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம இந்த கேஸ சீக்கிரமா சேர்ந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு முதல்ல நம்ம இந்த கேஸ்ல கொலைகாரனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த தயானந்த ரெட்டி யாரு, இவருக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா, இவர் அதுக்கு முன்னாடி எங்க போனாரு எங்க வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு A to Z எல்லா டீடைலையும் கண்டுபிடிச்சாதான் கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஹீரோனுடைய டீம் தயானந்த ரெட்டி இறந்து போறதுக்கு முன்னால் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தகவலையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. காலையில 10 மணிக்கு ஒரு ஜோசியரை கூட்டிட்டு வந்திருக்காரு. அவரை கூட்டிட்டு வந்து வீட்டுல வாஸ்து எல்லாமே கரெக்டா இருக்கா, இப்போ அடுத்து வர எலெக்ஷன்ல நாங்க வின் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அடுத்து இப்போ சிஎம் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிட்டு இவருடைய வீட்லயும் வாஸ்து கரெக்டா இருக்கான்னு பாத்துருக்காரு. அடுத்து கட்சி ஆபீஸ்ல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரு. அப்புறம் வந்துட்டு எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்காரு. போற வழியில அவருடைய கட்சியில இருக்க முக்கியமான 2 பேரை கூட்டிட்டு போயிருக்காரு. அடுத்து அந்த பிரச்சாரம்லாம் முடியுது. பிரச்சாரம் முடிஞ்சு நைட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 9 மணிக்கா ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஒரு லேடியை போயிட்டு மீட் பண்ணிருக்காரு. இதே தொகுதியில இவங்களும் நிக்க போறாங்க. நீங்களும் மக்களுக்கு நல்லது பண்ணோம் அப்படின்னு வந்திருக்கீங்க, நாங்களும் ஏற்கனவே மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்க ஒன்னும் கெட்டது பண்ண போறது கிடையாது, நீங்களும் இந்த எலெக்ஷன்ல நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பா ஓட்டு வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் போக வாய்ப்பு இருக்கு, தேவையில்லாம உங்களுக்கும் டைமும் காசும் விரையும், எங்களுக்கும் டைமும் காசும் விரையும், நீங்களும் வந்துட்டு எங்க கட்சியிலேயே சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வின் பண்ணலாம், நீங்க ஒரு வாட்டி நாங்க ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கூட போட்டி போடலாம், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி இவரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இவர் வீட்டுக்கு போகும்போது நைட்டு ஒரு 11 இருக்கும். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன விஷயம் ஆச்சு, அன்னைக்கு நைட்டு யாரு வீட்டுக்குள்ள வந்து இவரை கொலை பண்ணா அப்படின்னா தெரியல. ஆனா மறுநாள் காலையில அந்த அரசியல்வாதியோடைய PA, வாட்ச்மேன், வீட்டுல வேலை பாக்குறவங்களுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அவரு இறந்து கிடந்திருக்காரு. இப்ப இந்த PA ஃபேமிலிக்கு கால் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா ஃபேமிலியை சேர்ந்தவங்க MP அபிலாஷ் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த அபிலேஷ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இறந்து போன அரசியல்வாதிக்கு சொந்தக்காரு. அந்த MP தான் மத்தவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காரு. கட்சியை சேர்ந்தவங்க, பிரஸ், மீடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்ல பொதுமக்களுக்கும் இந்த விஷயம் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. இந்த ஆளுக்கு ஏன் போன் பண்ணி சொன்னாங்க, இந்த ஆளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த MP வந்துட்டு இந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு தூரத்தை சொன்னோம், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் அரசியல் ரீதியா பழக்கத்துல இருந்தவங்க போல, அதனாலதான் குடும்பத்தை சேர்ந்தவங்க உடனே MP அபிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவரு பிரஸ், மீடியா, பொதுமக்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்காரு. இதே டைம்ல இந்த PA இருக்காரு பாத்தீங்களா, இவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஐயாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க அதுக்கப்புறம் தான் போலீஸ்லாம் கிளம்பி ஸ்பாட்டுக்கே வந்திருக்காங்க. ஸ்பாட்ல வந்துட்டு ஒரு லெட்டர் கிடைச்சிருக்கு. அந்த லெட்டர் இப்போ ஃபாரன்சிக்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் டீம் அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டீம்லாம் வந்து விசாரிச்சாங்களே, இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒண்ணுமே கிடையாது அப்படின்றாங்க. ஃபாரன்சிக் டீம் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு சில ஹேர் சாம்பிள் அதுக்கப்புறம் DNA எல்லாம் கிடைச்சிருக்கு. அதை மேட்ச் பண்ணி பார்த்தா யார் கூடயும் மேட்சே ஆகல. அதுக்கப்புறம் அங்க இருந்த பிளட் எல்லாமே இறந்து போன தயானந்த ரெட்டி சொந்தமானது. அந்த போலீஸ் அந்த கேஸை விசாரிச்சு 3 பேர் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஸை ஃபைல் பண்ணிருக்காங்க. அப்படின்னும் போது யார் அந்த 3 பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது அந்த கட்சியில முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய கங்கா ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளு, 2வதா அந்த PA, 3வதா வேலைக்காரக்காவுடைய பையன் அப்படின்னு சொல்லும் போது சரி அவங்க மேல என்ன கேஸ், கொலை முயற்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுவும் கிடையாதான், இவங்க 3 பேருமே சேர்ந்துட்டு கிரைம் ஸ்பாட்டை
கிளியர் பண்ணிருக்காங்க, தடயங்களை அழிக்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கேஸ் தான் போட்டிருக்காங்களா? அட பாவீங்களா, அவ்வளவு பெரிய அரசியல்வாதியை கொலை பண்ணிருக்காங்க, உங்களுக்கு வேற எந்த எவிடன்ஸும் கிடைக்கலையா, கொலைகாரன் யாருன்னு கூட கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே பரபரப்பா வேலைய ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இது அரசியல் கொலையா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏதோ ஒரு அரசியல்வாதி இந்த ஆளை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் வச்சு கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல மட்டக்கையை இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணி சுத்திட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரையும் கூண்டோட புடிச்சிட்டு வந்து போட்டு பொலன் பொழக்கிறாங்க, அடின்னு அடிச்சு விசாரிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு எந்த குழுவுமே கிடைக்கவே இல்ல. சரி ஓகே, அந்த 3 பேரை சஸ்பெக்ட்னு பிடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அவங்கள விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த பிஏவை கூப்பிடுறாங்க. இவரு செமையா ஃபீல் பண்ணி பேசிட்டாரு. அந்த டெட் பாடியை முதல்ல நான் பார்த்தேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக 3 மாசமா ஜெயிலுக்குள்ள வச்சு போட்டு பொலந்துட்டாங்க. ஏதாவது பண்ணுங்க, எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்க, சத்தியமா ஐயாவை நான் கொலை பண்ணல அப்படின்னும் போது சரி ஓகே, அந்த விஷயம் வந்துட்டு இந்த விசாரணையுடைய முடிவுல தெரியும், அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சோ எல்லாமே சொல்லுங்கன்னு கேட்கும் போது இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரு டெட் பாடியை பார்த்த உடனே மருமகனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஐயா இறந்து போயிட்டாரு, இந்த இடம் முழுக்க ஒரே ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவரு ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு எல்லாம் அந்த மருமகன் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. மக்களே, மருமகனுக்கு கால் பண்ணி சொன்ன கையோட பால்ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு இவரு கால் பண்ணி இந்த மாதிரி ஐயா இறந்து கிடக்குறாரு, இந்த இடம் முழுக்க ரத்தமா இருக்கு, பாத்ரூம்ல டெட் பாடி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த பால்ரெட்டி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா எம்பி அபிக்கு கால் பண்ணி ஐயா இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வெளியே வர அந்த வேலைக்காரக்காவுடைய பையன் வந்துட்டு கீழே என்னமோ லெட்டர் இருக்கு அப்படின்ற விஷயத்த பாக்குறான். ஐயா என்னமோ லெட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கும் போது அதை படிச்சு பார்க்க டிரைவர் தான் என்ன கொலை பண்ணிட்டான், டிரைவர் அடிக்கடிக்கு லேட்டா வரான், நான் சொல்ற வேலையெல்லாம் பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டேன், அதனால தான் என்ன கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த தயானந்த ரெட்டியே கைப்பட எழுதின மாதிரி இருக்கு. இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு உடனே மருமகனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லும் போது நீங்க என்ன பண்ணுங்க, அந்த லெட்டரை வந்துட்டு பத்திரமா எங்கேயாச்சும் கொண்டு போயிட்டு மறைச்சு வைங்க, இப்போதைக்கு போலீஸ் கிட்ட இந்த லெட்டரை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த பிஏ ஒரு நோட்டுக்குள்ள இந்த லெட்டரை வச்சு அந்த வேலைக்காரக்காவுடைய பையன் கிட்ட இந்த நோட்டை கொடுத்து உடனே இதை கொண்டு போயிட்டு என் பொண்டாட்டி கிட்ட கொடுத்துட்டு வந்துரு, யாராவது ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா ஏதாவது சொல்லி சமாளி அப்படின்னு சொல்லும் போது இவனும் கொண்டு போயிட்டு பிஏ உடைய வைஃப் கிட்ட இந்த லெட்டரை நோட்டோட கொடுத்துட்டு வந்திருக்கான். இதுக்காக தான் இவன் மேல சந்தேகப்பட்டு போலீஸ் கைது பண்ணி வச்சிருக்காங்க இவனையும். இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் அந்த பையன்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நமக்கு அப்படியே அதை பிளாஷ்பேக்காவும் காமிக்கிறாங்க. மக்களே, 1 by 1 ஹீரோயின் விசாரிக்கும் போது அந்த கங்கா ரெட்டி மேல போலீஸ் சந்தேகப்படுறாங்க இல்லையா, இந்த கங்கா ரெட்டிக்கு பொறுமையா தான் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. இவர் வரத்துக்கு முன்னாடியே அந்த கட்சியை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்துட்டு டெட் பாடியை பாக்குறாங்க, அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து டெட் பாடியை பாக்குறாங்க. கங்கா ரெட்டி 7 மணிக்கு மேலதான் இந்த ஸ்பாட்டுக்கே வந்திருக்காரு. வந்தவரு டெட் பாடியை பார்த்துட்டு ஐயாக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதனாலதான் ஹார்ட் அட்டாக் வந்து ரத்த வாந்தி எடுத்து இறந்து போயிருக்காரு. இப்படி நம்ம ஐயா ரத்த வாந்தி எடுத்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயம் வெளியே தெரிய வந்தா கண்டிப்பா அவமானமா போயிடும், எல்லாருமே வந்துட்டு அசிங்கமா நினைப்பாங்க. உடனே இந்த டெட் பாடியை கிளீன் பண்ணுங்க, ரத்தத்தை கிளீன் பண்ணுங்க அப்படின்னும் போது ஏங்க பயங்கரமா காயம்பட்ட மாதிரி இருக்கு, எங்க பார்த்தாலும் ரத்த கரையா இருக்கு, ஐயா வந்துட்டு வாந்தி எடுத்து இறந்து போயிட்டாங்க, இது எல்லாமே ரத்த வாந்தி அப்படின்னு சொன்னா எப்படி, ஐயாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க போல அப்படின்னும் போது உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா, நான் சொல்றத முதல்ல கேளுங்க, முதல்ல இந்த எல்லா இடத்தையும் பக்காவா கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த சீனுக்கு முன்னாடியே துல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவர் வந்துட்டு மசூதியில தொழுதுட்டு வெளியே வரும்போது நிறைய பேர் கால் பண்றாங்க, யாரு கால் பண்றா அப்படின்லாம் காமிக்கல, நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்றாங்க. இவரும் கிளம்பி உடனே தயானந்த ரெட்டி வீட்டுக்கு போறாரு. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பிஏ உள்ளுக்குள்ள கொண்டு போயிட்டு காமிக்கிறாரு. அங்க தயானந்த ரெட்டி இறந்து போயிருக்காரு. இது எப்படி சாத்தியம், யாரு ஐயாவை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துல்லாவும் ஷாக் ஆகுறாரு. இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கிளீனிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு போல, இந்த வீட்டை கிளீன் பண்றது அதனுடைய பொறுப்புல இருக்காரு போல. அதுக்கப்புறம் தான் இங்க வந்துட்டு அந்த கங்கா ரெட்டி வர்றாரு, கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது என்னால கிளீன் பண்ண முடியாது அப்படின்றாரு. ஏன் நான் சொன்னா கேட்க மாட்டியா, கிளீன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும் போது அந்த வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரக்கா இந்த துல்லா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளீன் பண்றாங்க. வேலைக்காரக்காவால கிளீனே பண்ண முடியாம வாந்தியத்துக்கு வெளியே போயிடுறாங்க. யாராவது எங்கேயாச்சும் போங்க, நான் கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரெட்டி தன்னுடைய கையாலேயே எல்லா ரத்தத்தையும் கிளீன் பண்ணிருக்காரு. டெட் பாடியை கொண்டு போயிட்டு படுக்கை அறையில பெட்டுக்கு மேல படுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஏன் இந்த ஆள் இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பிஏக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் டவுட் வருது. இந்த விஷயம்லாம் சொல்லிட்டே இருக்கும் போது உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, அவ்வளவு ரத்தம் இருக்கு, பயங்கரமா காயம்பட்டு இருக்கு, அது கொலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க யாருக்கும் கொஞ்சம் கூட சந்தேகமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க இருக்க எல்லாருக்கும் செமையான சந்தேகம், இது கண்டிப்பா கொலையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இருந்தாங்க. ஆனா கங்கா ரெட்டியை எதிர்த்து கேள்வி கேட்க யாருக்குமே தைரியமே வரல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே, இந்த விஷயம்லாம் நடக்கும் போது போலீஸ் என்னதான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க 7:15 தான் போலீஸ் ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்தவங்களும் அவங்க வேலையை பார்க்காம ஷாக்ல நிக்கும் போது கங்கா ரெட்டி நான் எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறேன்,
நீங்க போயிட்டு ஓரமா உட்காருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இவர் போயிட்டு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படியே டெட் பாடி எல்லாம் கிளியர் பண்றாங்க. கிளியர் பண்ணிட்டு தூக்கிட்டு வரும்போது ஐயாவுடைய தலையில செமையா காயம் பட்டிருக்கு. யாரோ ஐயாவை கொலை பண்ணிருக்காங்க போல, இங்க செமையா காயம் பட்டிருக்கு அப்படின்னும் போது கூட அந்த கங்கா ரெட்டி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அமைதியா வாயை பொத்திக்கிட்டு வா, எதுவும் பேச தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அப்படியே பெட்டுக்கு மேல படுக்க வைக்கிறாங்க. இந்த துல்லாவை கூப்பிட்டு ஏதாவது துணி கொண்டு வா, ஐயாக்கு துணியை மாத்தி விடலாம் அப்படின்னு சொல்லும் போது இவரு போயிட்டு அங்க இருக்க கபோர்டு ஓபன் பண்றாரு. கபோர்டுடைய ஹேண்டில் உடைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்தை நோட் பண்றாரு. துணியை எடுத்து கொடுத்துட்டு வெளியே போயிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் மீட் பண்ணி உள்ள வந்துட்டு கபோர்டுடைய ஹேண்டில் உடைஞ்சு போயிருக்கு, கண்டிப்பா நேத்து நைட் தான் உடைஞ்சு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. இத பார்க்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து வாந்தி எடுத்து இறந்து போன மாதிரியே தெரியல, ஐயாவை யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது ஆமா இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும், நீ நேர்ல பாத்தியா இல்ல நீ தான் அந்த விஷயத்த பண்ணியான்னு கேட்கும் போது கங்கா ரெட்டி யோ அங்க போயிட்டு என்னையா பேசிக்கிட்டு இருக்க, வந்து ஒரு கைப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இதுக்கு நடுவுல அடிபட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த விஷயமும் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி டாக்டர் நர்ஸ் எல்லாம் வர வச்சு கட்டுலாம் போட்டு அந்த இறுதி சடங்குக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வர செமையா கோவப்படுறாங்க, பயங்கரமா ஷாக்கும் ஆகுறாங்க. கடைசியா அந்த கங்கா ரெட்டியை கூப்பிட்டு வச்சு யாயா இந்த விஷயம்லாம் பண்ண, எதுக்காக உள்ளுக்குள்ள போயிட்டு எவிடன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆக்சுவலா நான் கிளம்பி ஸ்பாட்டுக்கு போன வரைக்கும் ஞாபகம் இருக்கு, அதுக்கப்புறம் நான் ஏன் அந்த மாதிரி பண்ணனே தெரியல அப்படின்றாரு. ஆனா இதுக்கு முன்னாடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல நான் வந்துட்டு ஸ்பாட்டுக்கு போவே இல்ல, வீட்டுல இருந்தேன் அப்படின்னு சொல்லிருக்க, அது உண்மையா இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் போன மேடம், ஆனா என்ன பண்ணேன் அப்படின்னு தான் ஞாபகம் இல்ல, ஐயா இறந்து போன சோகத்துல எப்படியாச்சும் இறுதி சடங்குக்கு ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு அந்த விஷயம்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆளை விசாரிச்சு எந்த புண்ணியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த கேஸை விசாரிச்ச அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு ஹீரோயின் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி முதல்ல தயானந்த ரெட்டியை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற தகவல் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது காலையில ஒரு 6:45 இருக்கும், அப்பதான் எம்பி அபி வந்துட்டு எனக்கு கால் பண்ணாரு, கால் பண்ணி உடனே கிளம்பி இந்த தயானந்த ரெட்டியோட வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லும் போது நான் கிளம்பி போனேன், போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்றாரு. ஏன் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவரு இயற்கையா இறந்து போயிட்டாரு போல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, பொதுமக்கள் வந்து எங்கடா போராட்டம் பண்ண போறாங்க, அதை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமை ரெடி பண்ணிட்டு போக லேட் ஆயிடுச்சு. ஆனா அங்க போயிட்டு பார்க்கும் போது தான் அது கொலைனே நான் கன்ஃபார்ம் பண்ணேன், எனக்கு அப்பதான் கொலை அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னும் போது சந்தேகம் வந்ததோட ஏன் போயிட்டு ஓரமா உட்கார்ந்துட்டீங்க, கிளீன் பண்றவங்களை அடிச்சு விரட்டி விட்டு அந்த கிரைம் ஸ்பாட்டை நீங்க ஏன் ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் போயிட்டு தடுத்து நிப்பாட்டலாம் அப்படின்னு தான் பார்த்தேன், கிளீன் பண்ணாதீங்க அமைதியா இருங்க அப்படின்னு தான் சொன்னேன், ஆனா யாருமே என் பேச்சை கேட்கல. அந்த டைம்ல தான் ஷரத் ரெட்டி அண்ட் பூஷன் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 அரசியல் தலைவர்கள் அங்க இருந்திருக்காங்க. கேஸும் வேணாம் ஒன்னும் வேணாம், நீ போயிட்டு ஓரமா உட்காரு, எல்லா விஷயத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னும் போது இவரால ஒண்ணுமே பண்ண முடியல, போயிட்டு ஓரமா உட்கார்ந்து இருக்காரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது நீ என்னன்னு கேஸ ஃபைல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஸ்டார்டிங்ல மிஸ்டீரியஸ் டெத் அப்படின்னு ஃபைல் பண்ணிருக்காரு, ஆனா மத்தியானம் 3 மணிக்கு தான் இது வந்துட்டு கொலையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கேஸ மாத்திருக்காரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது காலையில இந்த கேஸ வந்துட்டு அந்த பிஏ தான் கொடுத்திருக்காரு கம்ப்ளைண்டா, அப்போ இவர்கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது, ஆனா மத்தியானம் 3 மணிக்கு தான் அந்த லெட்டர் வந்துட்டு கையில கிடைச்சிருக்கு, டிரைவர் தான் தயானந்த ரெட்டியை கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர் கையில கிடைக்க அதுக்கப்புறம் தான் இது கொலையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கொலை கேஸ்னே மாத்திருக்காரு. அட பாவி நீ கடைசியா என்னதான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த எவிடன்ஸ் அழிச்ச குற்றத்துக்காக அந்த 3 பேரையும் கைது பண்ணி கேஸ் போட்டேன், அவ்வளவுதான், என்னால வேற ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னும் போது ஹீரோயின் வெறுப்பாயிட்டு இவரை திட்டி விட்டு அங்கிருந்து அமுச்சு விட்டுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் டீம் கிட்ட பேசிட்டாங்க, அங்க இருந்த முக்காவாசி எவிடன்ஸ் வந்துட்டு எல்லாமே இவங்க அழிச்சிட்டாங்க, மிச்சம் மீதி இருக்கிற கொஞ்சம் எவிடன்ஸை வச்சு மட்டும்தான் கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். சரி அந்த லெட்டர் எப்படி ஃபாரன்சிக் கையில கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யார் மேலாம் டவுட் இருக்கோ எல்லா வீட்டுக்கும் போயிட்டு சர்ச் பண்ணிருக்காங்க, சர்ச் பண்ணும்போது தான் அந்த லெட்டர் ஃபாரன்சிக் கையில கிடைச்சிருக்கு மக்களே. அந்த லெட்டர்ல இருக்க ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு தயானந்த ரெட்டியோட தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. நீங்க முதல்ல போயிட்டு அந்த டிரைவரை கூட்டினு வாங்க, அந்த ஆளை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்ல அவரையும் கூட்டினு வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்ச வரைக்கும் இந்த ஆளு கண்டிப்பா தயானந்த ரெட்டியை கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, கொலைகாரன் அந்த ஆளை கொலை பண்ணிட்டு கொலைப்பழிய டிரைவர் மேல தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவனையும் அமுச்சு விட்டு நம்ம இதுவரைக்கும் கொலைகாரன் யாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம். இப்போ என்ன தேட போறோம் அப்படின்னா இந்த ஆளு இறந்து போனா யாருக்கு லாபம், அதை கண்டுபிடிச்சாலே கொலைகாரனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாங்க. இப்போ முதல் வேலையா என்ன பண்றாங்க அப்படின்னா தயானந்த ரெட்டியோடைய வீட்டுல மட்டும்தான் கேமரா கிடையாது, அந்த ஊர்ல இருக்க எல்லா கேமராவையும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த தெருவுல இருக்க கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது யாரோ 2 பேரு அந்த பக்கமா பைக்ல வந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டா இருக்கு. ஆனா அது இருட்டா இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த பைக்குடைய மாடல கூட சரியா பார்க்க முடியாம யாரோ 2 பேரு பைக்ல 3 வாட்டி இங்க வந்துட்டு போயிருக்காங்க.
இருக்காங்க, மேபி இவங்களுக்கும் அந்த கொலைக்கும் கூட ஏதோ சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள் ஒரு டீம் விசாரிக்கிறாங்க. இன்னொரு டீம் யார் மேலாம் டவுட் இருக்கோ, யாரெல்லாம் தயானந்த ரெட்டி கூட பேசியிருக்காங்களோ, அந்த வீட்டுல வேலை பாக்குறாங்களோ, கட்சிக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது இவங்களுக்கு பெருசா ஒண்ணுமே தெரிய வரல. ஆனா அந்த வீட்டுடைய வாட்ச்மேனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அன்னைக்கு நைட்டு 12:30 மணிக்கு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல தயானந்த ரெட்டி வெளியே வந்து தம் போட்டுட்டே, யோ இந்த டைம்ல என்னையா பண்ணிட்டு இருக்க, மத்த வேலையெல்லாம் காலையில பாத்துக்கலாம், நீ போயிட்டு தூங்கு அப்படின்னும் போது அதுக்கப்புறம் தான் இந்த வாட்ச்மேன் தூங்கவே போயிருக்காரு. கடைசியா நைட்டு 12:30 மணிக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது சோ அதுக்கப்புறம் தான் ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா கேமரா ஃபுட்டேஜ்ல ஒரு பைக் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போயிருக்கு, சந்தேகப்படும்படியா 3 வாட்டி வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. பாத்தீங்களா, அதே மாடல்ல ஹைதராபாத்ல மட்டும் 58,000க்கும் மேற்பட்ட வண்டிகள் இருக்கான். எல்லா வண்டியும் போயிட்டு ஒன் பை ஒன்னா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுபாகூர் அரசியல்வாதியை கூட்டு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் டுபாகூர்னு சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த கட்சியில இருப்பாரு, நாளைக்கு அந்த கட்சியில வேற பதவி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு போயிடுவாரு. இதே வேலையா தான் இந்த ஆளு சுத்திக்கிட்டு இருக்காரு போல. மக்களே, அந்த கொலை செய்யப்படும் போது நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு நாளைக்கு முன்னாடியே ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம், எனக்கு ஹார்ட் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு இறந்து போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிட்டேன், ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தேன், நீங்க வேணா போயிட்டு விசாரிச்சுக்கோங்க அப்படின்னும் போது போய் சொல்லாத, நீ என்னைக்கு அட்மிட் ஆனையோ அன்னைக்கு நைட்டே வெளியே ஒரு பார்ட்டிக்கு போயிருக்க, இந்த கட்சியில இருந்து வேற ஒரு கட்சிக்கு ஒரு தாவி இருக்காரு, அதுக்கு தயானந்தோடைய எதிர்கட்சிக்காரங்க ஒரு பார்ட்டி கொடுத்திருக்காங்க, அந்த பார்ட்டில இவர் போயிட்டு கலந்துட்டு வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் தான் இந்த போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. நான் உண்மையை சொல்றேன், இந்த கட்சியில இருந்து வேற கட்சிக்கு தாவந்தி எல்லாமே உண்மைதான், ஆனா தயானந்த ரெட்டியை நான் ஏன் கொலை பண்ண போறேன், சத்தியமா நான் கொலை பண்ணல, அந்த டைம்ல பார்ட்டி முடிச்சுட்டு நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் அப்படின்றாரு. இப்போ இந்த விஷயத்த போயிட்டு இந்த அசிஸ்டன்ட் ஹீரோயிட சொல்லும் போது, அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நேரடியா இவர் தான் அந்த தயானந்த ரெட்டியை கொலை பண்ணாரா அப்படின்லாம் தெரியல, நம்ம கிட்ட சாலிடா எந்த ப்ரூஃபும் கிடையாது, ஆனா இது ஒருவேளை அரசியல் கொலையா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அதை ப்ரூவ் பண்ற மாதிரி உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, யாரையாச்சும் சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலா தயானந்த ரெட்டிக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, ஆனா அந்த பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா 2 பேரு அபி அண்ட் பூஷன் ரெட்டி, இவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த இடத்துக்கு வரணும்னு பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இவங்க கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதையும் விசாரிச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஷன் ரெட்டியோடைய அண்ணாவையே கூட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் பேரு பிரதீப், இவர் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தையே சொல்லிருப்பாரு, நீங்க ஏன் அவங்க 2 பேரும் இந்த கொலைக்கு பின்னாடி இருப்பாங்கன்னு சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவனே இவரும் கிளம்பி ஸ்பாட்டுக்கு போறாரு. ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தா கங்கா ரெட்டியும் மத்தவங்களும் தான் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா பூஷனும் அபியும் அமைதியா ஒரு ஓரமா இருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும் கங்கா ரெட்டி தானா ஆட மாட்டான், இவங்க சொன்னாதான் அவன் கேட்பான், இவங்க சொல்ற பேச்சை மட்டும்தான் அவன் கேட்பான். இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம 2017ல நடந்த அந்த எலெக்ஷனையும் எடுத்துக்கலாம். அந்த எலெக்ஷன்ல வந்துட்டு தயானந்த ரெட்டி தோத்து போயிட்டாரு. ஆக்சுவலா அவரு தோத்து போல தோக்கடிச்சிட்டாங்க. அந்த எலெக்ஷன்ல தோக்கடிக்க பிளான் போட்டவங்க யாரு அப்படின்னா சரத், அதுக்கப்புறம் அபி, இந்த பூஷன், இவங்களுக்கு பின்னாடி எல்லாம் ரெட்டி ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க, இவங்க தான் தோக்கடிக்க பிளான் பண்ணிருக்காங்க. பிளான போட்டு இந்த கங்கா ரெட்டி மூலமா தான் தோக்கடிச்சிருப்பாங்க. இந்த விஷயத்தை அந்த டைம்லயே தயானந்த் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. நேரா பார்ட்டி ஆபீஸ்க்கு போயிட்டு அநியாயமா இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி கங்கா ரெட்டியோடைய காது மேலே அடிச்சிருக்காரு. அதுல கங்கா ரெட்டி அவமானப்பட்டு போயிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம அந்த 3 பேர் சொன்ன பாத்தீங்களா, சரத், அபி, அதுக்கப்புறம் பூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே நம்ம தயானந்த ரெட்டிக்கு சொந்தக்காரங்க தான், தூரத்து சொந்தக்காரங்க. நம்மளை விட இவனுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கு, எல்லா எலெக்ஷன்லயும் ஜெயிச்சிடறானே அப்படின்னு சொல்லிட்டு இதனாலேயே இவங்க போட்டி போட்டு பயங்கரமான பிளான்லாம் பண்ணி தயானந்த ரெட்டியை தோக்கடிச்சிருப்பாங்க. மக்களே, இப்போ 2019 ரீசெண்டா ஒரு எலெக்ஷன் வந்திருக்கு. அந்த எலெக்ஷன்ல யார் எங்க நிக்கணும், அடுத்து என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி ஆபீஸ்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மீட்டிங் போயிருக்கு, ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு. அப்ப கூட தயானந்த் சொன்ன விஷயம் வந்துட்டு இங்க இருக்க யாருக்கும் பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இந்த அண்ணங்காரு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் ஆக்ஷன் நீங்க தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணங்கார் அங்கிருந்து கிளம்ப, இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த மீட்டிங்ல நம்ம ஹீரோடைய டீம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த தயானந்த ரெட்டி நிறைய பேர்கிட்ட இருந்து ஒரு 4 கோடி வரைக்கும் கடன் வாங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாம டைமண்ட் பிசினஸ் பண்ண வேற ட்ரை பண்ணிருக்காரு. அந்த டைமண்ட் பிசினஸ் விஷயமா தான் அனில் யாதவ் அண்ட் உமா மகேஷ் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை மீட் பண்ணிருக்காரு. இந்த விஷயம்லாம் இந்த டீம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, முதல்ல அந்த அனில் யாதவ் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு வந்து உட்கார வச்சு, உனக்கும் இந்த தயானந்த ரெட்டிக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். மால்சினோ
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைமண்டை வச்சிருந்திருக்கான். அந்த டைமண்டை சேல் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த விஷயம் இந்த யாதவுக்கு தெரிய வந்திருக்கு. இவன் நிலம் வீடு அது இதுன்னு சொல்லிட்டு இவன் கிட்ட இருந்த எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டு ஒரு 6 லட்சம் கொண்டு போயிட்டு அந்த மால் சீனு கிட்ட கொடுத்து டைமண்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது மட்டும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் காசு வேணும், இன்னும் கொஞ்சம் காசு வேணும், இன்னும் கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவனால ஒண்ணுமே பண்ண முடியல, காசும் கொடுக்க முடியல, கொடுத்த காசையும் திருப்பி வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சு அவங்க இருந்து கொடுத்த காசை திரும்பி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயானந்த மீட் பண்ணி இந்த விஷயம்லாம் சொல்லி உதவி கேட்கும்போது நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயானந்த ரெட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தயானந்தும் அந்த மால்சீனோவும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு அந்த டைமண்ட் பிசினஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு நடுவுல தான் என்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு வரும்போது நான் வீட்டுல கிடையாது, எங்க அம்மா மட்டும் தனியா இருந்திருக்காங்க. என்னுடைய அம்மாவை அந்த தயானந்த ரெட்டி தப்பான பார்வை பார்த்துட்டு போயிருக்கான். நான் வீட்டுக்கு வந்தவொடனே எங்க அம்மா இந்த விஷயம்லாம் சொல்லி பயங்கரமா அழுதாங்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னும் போது ஏன் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியல, நீ ஏதாவது பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்கும்போது நானே ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தவன், நானே காசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவுல எவ்வளவு பெரிய ஆட்கள் கிட்ட போயிட்டு எப்படி மோத முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது, அதான் ஒன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து நம்ம ஹீரோயின் தயானந்த ரெட்டியோடைய பொண்ணு அந்த பிரியா கிட்ட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்துட்டு இவ்வளவு செலவு பண்றாரு, கார்ல போறாரு வராரு, இந்த வீட்டுல வேலை பாக்குறாங்க, எக்கச்சக்கமா செலவாகுமே, இந்த செலவை எல்லாம் யாரு கவனிச்சுக்கிறா, இங்க ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் யாரு சேலரி கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நானு என் ஹஸ்பண்ட் எங்க அம்மா நாங்க தான் இந்த செலவெல்லாம் பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க. சரி ஒரு கியூரியஸ்ல சும்மா ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்போ உங்க அப்பா இறந்து போயிட்டாரு, இந்த சொத்து எல்லாமே யாருக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுல என்ன மேடம் சந்தேகம், எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு, இந்த சொத்து எல்லாமே கண்டிப்பா எனக்கு தான் வரும் அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் போறாங்க. ஸ்டேஷன் போனா அந்த அசிஸ்டன்ட் ஃபாரன்சிக் டீம் வந்துட்டு ஒரு முக்கியமான க்ளூவை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன விஷயம்னா தயானந்த ரெட்டி இறந்து போனாரு பாத்தீங்களா, அன்னைக்கு நைட்டு இவருக்கு ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணிருக்கா, அதுவும் குடும்பத்தையே கொலை பண்றேன் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி மெசேஜ் போட்டிருக்கா. அம்மா யார் அந்த பொண்ணு, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்களா, உடனே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் அந்த பொண்ணை கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணை உட்கார வச்சு நீ யாரு, நீ எதுக்காக அவருக்கு மெசேஜ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணுடைய பேரு ஷஹீம் மக்களே, இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணமான அக்கா இருக்காங்க, அந்த அக்காக்கு புருஷன் கூட கிடையாது, அப்புறம் ஒரு தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பத்தையும் இவங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ற சிச்சுவேஷன். இவங்க எங்கேயாச்சும் வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு கம்பெனில இன்டர்வியூல செலக்ட் ஆகுறாங்க. ஆனா வேலை வேணும் அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம யாருக்கிட்ட போயிட்டு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் இந்த தயானந்த ரெட்டியை பத்தி உங்களுக்கு தெரிய வருது. அவர் மூலமா லெட்டர்லாம் வாங்கிட்டு வந்து வேலைக்கெல்லாம் ஜாயின் பண்றாங்க. ஒரு நாள் யதார்த்தமா அவரை பார்க்கும்போது ரோட்ல நின்று தம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நேரா கிட்ட போயிட்டு தம்ம புடுங்கி போட்டு நீங்க ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கீங்க, பொதுமக்களுக்கு நீங்களே ஒரு எடுத்துக்காட்டா வாழ்ந்துட்டு இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல நின்று தம் அடிச்சிங்க அப்படின்னா உங்க பேர் தான் கெட்டு போகும், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல அவரும் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுடைய பிஹேவியர் இவருக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. என்ன நம்ம கிட்ட யாருமே வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டாங்க, இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பேசுறாளே, கொஞ்சம் நம்ம மேல அக்கறையா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. நீ எப்படிமா இருக்க, வேலைலாம் செட் ஆயிடுச்சா, வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இந்த பொண்ணுக்கு என்ன உதவி வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு. அப்படியே இவங்க கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா தயானந்து நான் உன்னை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்க பொண்ணுக்குமே கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு பொண்டாட்டி ஒரு புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இந்த நிலைமையில என்ன ஏன் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் கூட இருக்க எல்லாருமே என்னுடைய பணத்துக்காக அந்த ஏதோ ஒரு தேவைக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, உன்ன மாதிரி யாருமே உண்மையா அக்கறை காட்டவோ அன்பு காட்டவோ யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கும் இந்த விஷயம் பாயிண்ட்னு பட்டிருக்கு. ஐ மீன் இவங்களுக்கும் தயானந்த பிடிச்சி போயிட்டு சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. தயானந்து வீட்டுக்கே வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்டு மதமும் மாறி இருக்காரு. மதம் மாறினது மட்டும் இல்லாம தன்னுடைய பேரை அப்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிறாரு. 2 பேரும் ஒன்னா இருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்லாம் காமிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் வீட்டுக்கு தெரியாம பாத்துக்கிறாரு. இப்ப அப்படியே காலங்கள் உருண்டோட இவர் இந்த பொண்ணை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே மீட்டிங்கு கட்சி மீட்டிங்கு அப்படின்லாம் கூட்டிட்டு போக ஆரம்பிக்க இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வருது. வீட்டுல பொண்ணு பொண்டாட்டி மருமங்க எல்லாரும் உட்காந்து உங்களுக்கு என்ன வயசாகுது, அந்த பொண்ணுக்கு என்ன வயசாகுது, நீங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரு வேற வழியே இல்லாம உண்மையை சொல்லும் போது வீட்டுல இருக்க எல்லாருக்கும் இவர் மேல கெட்ட பேர் தான் வருது. அது மட்டும் இல்லாம நீங்க போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணவே கூடாது, மீட் பண்ணீங்க அப்படின்னா பொது வெளியில இந்த விஷயத்த போட்டு உடைச்சிருவேன், உங்களுடைய மான மரியாதை எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் மெயிலும் பண்ண இவரு கொஞ்ச நாள் மீட் பண்ணாம இருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ண
அந்த பொண்ணு கடுப்புல இருக்கா, என்ன மீட் பண்ணி 3-4 மாசம் ஆகுது, திடீர்னு என் ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போடும்போது இவரு எல்லா விஷயத்தையும் சொல்லி அழுகுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் சீக்கிரட்டா அந்த பொண்ணு கூட வாழ ஆரம்பிக்கிறாரு. ஒரு குழந்தையும் பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல 2017 எலெக்ஷன்ல தோத்து போனதுக்கு அப்புறமா வருமானமே இல்லாம நிக்க ஷகீமை பாத்துக்கவும் முடியல, அந்த பொண்ணு கூட வாழவும் முடியாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. எப்பயாச்சும் ஒரு நாள் போயிட்டு மீட் பண்ணிட்டு வராரு, அந்த மாதிரி தான் வாழ்ந்திருக்காரு. ஆனா மறுபடியும் ஃபேமிலி கிட்ட மாட்டிக்கிறாரு. ஃபேமிலி கிட்ட மட்டும் இல்லாம கட்சிக்காரங்களும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து கத்தி விட்டு போறாங்க. இதுக்கப்புறம் இவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஹார்ட் அட்டாக் வந்து அட்மிட் ஆயிருக்காரு. யாருமே இவரை போயிட்டு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப உறுப்பினர்கள்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா அதையும் மீறி ஷகீம் வந்து மீட் பண்ணிட்டு போறாங்க. மீட் பண்ணும்போது நான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை ஏமாத்திட்டேன், உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன், ஆனா நீ கவலைப்படாத, நான் எப்பயுமே உன்னை வந்துட்டு தெருவுல விட்டுற மாட்டேன், உனக்கும் நம்ம பையனுக்கும் வந்துட்டு நான் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமும் மீட் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அன்னைக்கு நைட்டு கூட என்னையும் என் புள்ளையும் பார்க்க வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கடுப்புல தான் மெசேஜ் பண்ண, மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஷகீம் சொல்றாங்க. சோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது டைமண்ட் வியாபாரம் பண்ண போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன்னு சொல்லிட்டு இந்த தயானந்த் கிளம்பி இருக்காரு. அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொண்ணு தான் போல. இந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணுடைய பிள்ளைக்கும் லைஃபை செட்டில் பண்ணி விடணும். இவருமே வந்துட்டு போற போக்க பார்த்தா அந்த பொண்ணு கூட சேர்ந்துட்டு எங்கேயாச்சும் தலைமறைவா போயிட்டு வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்காரு மக்களே. ஆனா இதுக்கு நடுவுல அந்த டைமண்ட் வியாபாரி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு வியாபாரிய போலீஸால கண்டே பிடிக்க முடியல. இதே டைம்ல இந்த அனில் யாதவ் மேல லைட்டா டவுட் வருது. இவனை கூட்டிட்டு வந்து பொழந்து விசாரிக்கிறாங்க. இவன் வேற வழியே இல்லாம எல்லா உண்மையும் சொல்லிட்டான். இந்த மால்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைமண்ட் வியாபாரியும் கிடையவே கிடையாது. இந்த அனில் யாதவ் தான் பிளான போட்டு அந்த ஆள் நிறையவே காசு வச்சிருக்காரு, காசு ஆட்டையே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்கான். மத்தபடி டைமண்ட் வியாபாரம்னு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இவன் கொலகாரன் கிடையாது, வேற யாரோ தான் கொலை பண்ணிருக்காங்க. அந்த கொலகாரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களால ஒண்ணுமே கண்டே பிடிக்க முடியல. ஆனா இந்த டைம்ல தான் யாரெல்லாம் இந்த கேஸ்ல க்ளோஸா சம்பந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாருக்கும் நார்கோ டெஸ்ட் பண்றாங்க. நார்கோ டெஸ்ட் பண்ணும்போது ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அவங்க ஒரு மாதிரி ஆள் மனசுல இருக்க எல்லா உண்மையும் உளறிடுவாங்க. அதே போல முதல்ல இந்த வாட்ச்மேனை கூப்பிட்டு அந்த நார்கோ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவரு இன்னும் எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு தயானந்த் வந்து நீ தூங்க போ அப்படின்னு மட்டும் சொல்லல, நீ தூங்க போ, கங்கா ரெட்டி பொறுமையா இங்க இருந்து என்கிட்ட பேசி முடிச்சுட்டு கிளம்புவாரு அப்படின்னு சொல்றாரு. கங்கா ரெட்டியும் ஐயாவும் உள்ளுக்குள்ள பேச போனாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்லாம் தெரியல, யாரோ 3-4 பேர் உள்ளுக்குள்ள வந்த மாதிரி தெரிஞ்சது. ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்கும்போது கங்கா ரெட்டி வெளியே போயிட்டு இருந்தாரு. நான் வந்துட்டு போனேன், யாரோ இங்க வந்துட்டு போனாங்க அப்படின்ற விஷயம்லாம் வெளியே தெரிய வந்தா உன்னையும் குடும்பத்தையும் கொலை பண்றவன் மிரட்டிட்டு போறாரு, இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நார்கோ டெஸ்ட்ல தெரிய வரும்போது இது ஒரு மிகப்பெரிய லேடு, இந்த கங்கா ரெட்டி கண்டிப்பா என்னமோ பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை மறுபடியும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது இவன் உண்மையை ஒத்துக்க மாட்டான். இவனா ஒத்துக்காத வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய கால் ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இதே வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு தாடிக்காரனுக்கு இவன் அடிக்கடிக்க கால் பண்ணி பேசியிருக்கான். இந்த கங்கா ரெட்டிக்கும் தாடிக்காரனுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு வந்து பயங்கரமா போட்டு வெளுத்து விட்டுறாங்க. அவங்கிட்ட விசாரிக்கும் போது இவன் அதுக்கப்புறம் அந்த அனில் யாதவ் இன்னொருத்தன் இவங்க 3 பேருமே சேர்ந்துட்டு தான் தயானந்த் ரெட்டிய கொலை பண்ணிருக்காங்க. மக்களே இந்த விஷயத்தை பண்ண சொன்னது வேற யாரும் கிடையாது, கங்கா ரெட்டி தான். நீங்க மட்டும் இந்த கொலையை பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா எக்கச்சக்கமா பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வச்சிருக்கான். கொலை பண்ணிட்டு அந்த ஆயுதத்தை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு டீமோட போயிட்டு சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது சீஃப் கால் பண்றாரு, உடனே மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் போயிட்டு சீஃபை மீட் பண்ணி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன்னை நான் வந்துட்டு இந்த கேஸ்ல இருந்து தூக்குறேன் அப்படின்றாரு. ஏன் சார் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ ஒண்ணுமே பண்ணல, குற்றவாளியும் கண்டுபிடிக்க மாட்டேற, இந்த கேஸ்ல முக்கியமான சஸ்பெக்ட் யாரு, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல, இது எல்லாத்தையும் தாண்டி உன் டீம்ல இருந்தே ஒருத்தர் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு, நீ இந்த கேஸை ஒழுங்கா விசாரிக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அதான் இந்த கேஸ்ல இருந்து உன்னை லீவ் பண்றேன் அப்படின்னும் போது அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது வேற யாரும் கிடையாது, அந்த அசிஸ்டன்ட் தான். அட பாவி, நீயா இந்த வேலையை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட போயிட்டு சண்டை போடும்போது அவன் ஒண்ணுமே பேச மாட்டான். ஹீரோயின் கடுப்பாய் கிளம்பிட்டாங்க. இப்போ வீட்டுல போயிட்டு உட்கார்ந்துட்டு இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் பிஏவும் அந்த வேலைக்காரக்கவுடைய பையனும் வந்து ஹீரோயினை மீட் பண்றாங்க. அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா தயானந்த் இறந்து போனது அப்புறமா தயானந்துடைய மகள் வந்துட்டு இவரை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இந்த கேஸ அந்த லேடி போலீஸோடைய அசிஸ்டன்ட் தான் முக்கியமா விசாரிப்பான், அவன் என்ன கேட்டாலும் பண்ணி கொடு, அவன் எங்க கூப்பிட்டாலும் போ, எல்லா விஷயத்தையும் அவன் பண்ணிப்பான் அப்படின்னும் போது என்னால அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, உண்மையிலேயே என்ன விஷயமாச்சோ எல்லாமே சொல்லுவேன், போலீஸ் கிட்ட இருந்து எதுவுமே மறைக்க முடியாது, ஒரு போலீஸ்க்கு மட்டும் சப்போர்ட்டா இருக்க முடியாது அப்படின்னும் போது நான் சொல்ற விஷயத்த நீ பண்ணல அப்படின்னா உன்னை கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அமைச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை இதுக்கப்புறமும்
மறைச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது, நான் ஐயாக்கு விசுவாசமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து சொல்ல, இப்போ நம்ம ஹீரோயின் தனிப்பட்ட முறையில பர்சனலா இந்த கேஸ விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. சிஎம்க்கு அந்த ஃபைலையும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஃபைல்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த பால்ரெடி அதுக்கப்புறம் அபிஷேக் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு தான் வேற என்னமோ பண்ணிருக்காங்க. அந்த கிளீன் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணிருக்காங்க. கிரைம் ஸ்பாட்டை கண்டாமினேட் பண்ண ஹெல்ப் பண்ணவங்க, போலீஸ வந்துட்டு வேலை செய்ய விடாம தடுத்தவங்க, முக்கியமான ஆளு இவங்க தான். அது மட்டும் இல்லாம லெட்டர் கிடைக்கும் போது லெட்டரை கொண்டு போயிட்டு ஒளிக்கி வை அப்படின்னு சொன்னது அந்த மருமகன். சோ இவங்க 3 பேரும் பிளான் பண்ணி தான் அந்த தயானந்த கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ல எழுதி வச்சிருக்காங்க. இப்ப அப்படியே உண்மையா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு இந்த கங்கா ரெட்டி தான் அந்த 3 பேரை கூட்டிட்டு போயிட்டு இவரை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க, பயங்கரமா அடிக்கிறாங்க. இவர் என்ன விஷயம் பண்ணிருக்காரு அப்படின்னா, சொந்த மகளுக்கு சொத்தை எழுதி வைக்காம கட்சியில இருக்க 3 பேரு, அதுக்கப்புறம் அந்த 2வது மனைவிக்கும் பிள்ளைக்கும் சொத்தை வந்துட்டு பிரிச்சு எழுதி வச்சிருக்காரு. இந்த விஷயத்த பொண்ணும் மருமகளும் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு அவங்க மத்த 3 பேர் கூட பேசி அப்பாவை கொலை பண்றதுக்கு முன்னாடி சொத்தை வந்துட்டு என்னுடைய பேர்லயும் உங்க பேர்லயும் எழுதி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் வந்துட்டு தயானந்த போட்டு சமயம் அடிச்சு போட்டு டார்ச்சர் பண்ணி அந்த சொத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க 3 பேர் மேலையும் பால்ரெட்டி, அபிஷேக், அதுக்கப்புறம் அந்த பிரியா பொண்ணு பேர்லயும் எழுதி வாங்கிட்டு, அது மட்டும் இல்லாம டிரைவர் தான் உன்னை கொலை பண்ணாரு அப்படின்ற மாதிரி எழுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு இவர் அடிச்சு கொலை பண்ணிட்டு அந்த பாத்ரூம் குள்ள போட்டு போயிருக்காங்க மக்களே. சோ இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடியுது.